விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இதையடுத்து இந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டது. இதையடுத்து கடந்த மாதம் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. 24ஆம் தேதி மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது. தாக்கல் செய்யப்பட்ட 64 வேட்புமனுக்களில் 35 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இறுதி வேட்பாளர் பட்டியல் கடந்த மாதம் 26ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தேர்தல் களத்தில் மொத்தம் 29 வேட்பாளர்கள் இருந்தாலும் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சியினரிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. ஆளும் கட்சி சார்பில் ஏராளமான அமைச்சர்கள் அங்கு முகாமிட்டு தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். தீவிர பிரச்சாரம் நடைபெற்று வந்த நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் முடிவடைகிறது. இந்த நிலையில் தொகுதிக்கு வெளியே இருந்து அழைத்து வரப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள், கட்சி பணியாளர்கள் உள்ளிட்டோர் மற்றும் அத்தொகுதியின் வாக்காளர்கள் அல்லாதோர் இன்று மாலை 6 மணிக்கு மேல் தொகுதிக்குள் இருக்கக்கூடாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அவர்கள் அனைவரும் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று மாநில தலைமை தேர்தல் அலுவலர் சத்யபிரதா சாஹூ அறிவுறுத்தியுள்ளார்.